அனைவருக்கும் வணக்கம். பிரபல தமிழ் சினிமா நகைச்சுவை நடிகர் தான் ரோபோ சங்கர். படப்பிடிப்பின் போது திடீரென இரத்த வாந்தி எடுத்து மயக்கமடைந்தார். உடனடியாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மூச்சுத்திணறல் அதிகமானதால் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் காலமானார். அவருக்கு வயது 46. அவரது மறைவு தமிழ் திரையுலகில் பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மண்ணின் மைந்தனான சங்கர் திருவிழாக்களில் தனது உடல் முழுவதும் சில்வர் பெயிண்ட் பூசி ரோபோ போல அவர் ஆடிய நடனம் அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பெயரை பெற்று தந்தது. பின்னர் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களில் தனது தனித்துவமான நகைச்சுவை, உடல் மொழி மற்றும் மிமிக்ரி திறமைகளால் பார்வையாளர்களை கவர்ந்தார். சின்னத்திரையில் கிடைத்த இந்த புகழ் அவருக்கு சினிமாவிலும் வாய்ப்புகளை தேடித்தந்தது. தனுஷின் மாரி படத்தில் அவர் ஏற்ற நகைச்சுவை பாத்திரம் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து புலி, விஸ்வாசம், சிங்கம் 3, வேலைக்காரன் போன்ற பல வெற்றி படங்களிலும் நடித்து அசத்தினார். கடுமையான உழைப்பாளி என்று சொல்வார்கள். ரோபோ சங்கர் ஒரு சிறந்த டப்பிங் கலைஞராகவும் முத்திரை பதித்தார். தி லயன் கிங் மற்றும் முசாஃபா போன்ற பிரபலமான ஹாலிவுட் படங்களில் பும்பா கதாபாத்திரத்துக்கு தனது குரலை கொடுத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே கவர்ந்தார். தனது தனித்துவமான குரலால் அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்தார். சின்னத்திரையில் பல்வேறு ரியாலிட்டி ஷோக்களில் சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்று எப்போதுமே சிரிப்பலைகளை ஏற்படுத்தினார். ஒரு காலத்தில் வாழ்வாதாரத்திற்காக போராடிய ரோபோ சங்கர் தனது கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி மூலம் இன்று உச்சத்தை அடைந்துள்ளார். ஏஷியாநெட் வெளியிட்ட அறிக்கையின்படி அவரது சொத்து மதிப்பு சுமார் 5 முதல் 6 கோடி ரூபாய் இருக்கும் என சொல்லப்படுகிறது. சென்னை வலசரவாக்கத்தில் சொந்த வீடு, தனிப்பட்ட கார்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் முதலீடு செய்திருக்கிறார். திரையுலகில் அவர் அடைந்த வெற்றி அவரது வாழ்க்கையை மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தின் நிலையையும் உயர்த்தியுள்ளது. அவரது மனைவியான பிரியங்கா மற்றும் மகளான இந்திரஜா இருவருமே திரையுலகில் தனக்கென்று ஒரு தனி இடத்தையும் பிடித்துள்ளனர். கடுமையான உழைப்பால் கலை, குடும்பம் மற்றும் செல்வம் என வாழ்க்கையில் உச்சத்தை தொட்ட ரோபோ சங்கரின் திடீர் மறைவு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ரோபோ சங்கர் மஞ்சக்காமலை நோயால் பாதிக்கப்பட்டு உடல் எடை குறைந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். இனிமேல் ரோபோ சங்கர் மீண்டு வர வாய்ப்பே இல்லை என அனைவரும் பேசிய நிலையில் நோயை எதிர்த்து போராடி அதிலிருந்து மீண்டு வந்து தனது மகளின் திருமணத்தையும் சிறப்பாக செய்து முடித்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட போதே மதுவிலிருந்து விலகி இருந்த ரோபோ சங்கர் மீண்டும் அவர் மதுவை கையில் தொட்டதுதான் இந்த விபரீதத்திற்கு காரணம் எனவும் சொல்லப்படுகிறது. ரோபோ சங்கர் மறைவு ரசிகர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் சின்னத்திரையினருக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சி பேதமின்றி அவரது உடலுக்கு பலரும் நேரில் வந்து அஞ்சலியும் செலுத்தினர். குடும்பத்தினருக்கு ஆறுதலும் தெரிவித்தனர். சங்கரின் மனைவியான பிரியங்கா தான் உச்சக்கட்டமாக உடைந்து போயிருந்தார். நேற்று நடந்த இறுதி ஊர்வலத்தின் போது பிரியங்கா நடனமாடி தனது கணவரை வழி அனுப்பியும் வைத்தார். அது பார்ப்போரையே கலங்கச் செய்தது. இனி சங்கர் போன்ற ஒரு கலைஞரை பார்க்கவே முடியாது என்பதுதான் பெரும்பாலானோரின் கருத்தாகவும் இருந்தது.